வணக்கம் அதுக்கு நமஸ்காரம். இது தக்ஷி சவலதிகாரம். இலங்கையில் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நாள். ஏன்னா ஸ்காலர்ஷிப் கிரேட் 5 எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். முதல்ல இந்த ரிசல்ட்ஸ் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உங்கள் குழந்தை ஏதோ ஒரு வகையில் ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கோங்க. மெயினாக பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, பேரண்ட்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா எனக்கு தெரியும் உங்கள் குழந்தைங்கள வச்சு செஞ்சுருவீங்க. நிறைய பேர் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க. பொதுவாகவே வந்து சொல்கிற ஒரு கருத்து என்னென்னா, சின்ன குழந்தைகள் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் செய்யும்போது அது குழந்தைகளுக்கான போட்டியில் பெற்றோர்களுக்கான போட்டின்னுவாங்க. அதே போல் ஓஎல் ஆர்டினரி லெவல் செய்யும்போது அது ஆசிரியர்களுக்கான போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வான்ஸ் லெவல் ஏஎல் செய்கிறது தான் மாணவங்க தனித்தனியாக என்னோட பார்ட்டிசிபேஷன் அந்த எக்ஸாமில் தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அதனாலேயே எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி போயிருப்பீங்க. நம்ம இவ்வளோ எஃபெக்ட் போட்டோம், நம்ம குழந்தை ஃபெயில் ஆகிருச்சு, மார்க்ஸ் பத்தலை, பாஸ் ஆகியிருந்தாலும் கூட இல்லை கட் அவுட்டுக்கு மேலே இல்லை, நீ இதை விட அதிகமாக மார்க்ஸ் எடுத்துருக்கணும், நம்ம அவ்வளோ செலவு பண்ணோம், எங்களுடைய டைம் வேஸ்ட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் உங்கள் குழந்தை மேலே திணிக்காதீங்க. அவங்களுக்கு அதை புரிஞ்சிக்கிற வயசு இப்போ இல்லை. நெகட்டிவான ரிசல்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், இதுதான் அவங்க லைஃப்பில் அவங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் வெறும் நம்பர். ஆனால் உங்கள் குழந்தையோட டிசிப்ளின், அவங்களுடைய க்ரோத், அவங்க இந்த ஒரு ரிசல்ட்ஸை எப்படி அவங்க லைஃப்பில் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் பெர்மனெண்ட்டாக அவங்க லைஃப் ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ அவங்க ஒரு பாசிட்டிவ் பர்சனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களுமே மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து ஃபெயில் ஆனவங்க, பாஸ் ஆனவங்க அப்படிலாம் கிடையாது. பொதுவாக அந்த குழந்தைங்கள விட அவங்க அப்பா அம்மா ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண குழந்தைங்க, அதுவும் நம்ம ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணுற குழந்தைங்களில் 60% தான் ஏஎல், ஓஎல், ஏஎல் எல்லாமே நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்க. பேலன்ஸில் இருக்க இந்த 40% பாஸ் பண்ணவங்களில் 40% ஓஎல்லையே கோட்டை விட்டுருவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ், சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸ். இந்த ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண உடனேயே ஏதோ யூனிவர்சிட்டி கிடைச்ச மாதிரி அவங்கள வந்து ரொம்பவே அது இதுன்னு கதைச்சு அவங்களுமே மண்டையில் ஏற்றிக்குவாங்க. ஓகே, நான் இப்படிப்பட்ட ஆள், இந்த மாதிரி பர்சன் அப்படிங்கிற ஒரு அகங்காரமாக, இல்லை என்னால் முடியுமா, அதை வந்து அவங்க எப்படி, ஏன்னா நம்ம குழந்தைங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா. பெரியவங்களுக்கு நம்ம இல்லை இப்படிலாம் பண்ணாதான்னு சொல்லலாம். பட் குழந்தைங்க ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. நல்ல விதமாக எடுக்கலாம், கெட்ட விதமாக எடுக்கலாம். அதில் ஒரு சில, அதுவும் இந்த பேலன்ஸ் இருக்கிற 40% அதனாலேயே 6ஆம் ஆண்டுலேருந்து படிக்கிறது விட்டுடுறாங்க. ஸோ ஓ லெவலும் இல்லை, ஏ லெவலும் இல்லை, ஆனால் அவங்க கட்டாயமாக ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஸ்ரீலங்காவில் எடுத்த கணக்கின்படி சொல்லப்படுற உண்மை. அதே மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் எழுதுகிறவங்களில் 40% மாணவர்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அரவுண்டாக பார்த்தா 3,08,000 பேர் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 3,04,000 பேர் தான் எக்ஸாமை எழுதியிருக்காங்க. அதுலேயும் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 52,000 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் குழந்தைங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாம் கதைக்கிற வார்த்தைகள், நம்ம சொல்கிற செய்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் உள்ள குழந்தைங்களை இந்த மாதிரி பாதிக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஏன்னா நாம் 5ஆம் ஆண்டில் படிக்கும்போது, 4ஆம் ஆண்டில் படிக்கும்போது ஃபோன் பற்றி நமக்கு தெரியாது, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இப்போ இருக்கிற ஏஜில் அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்பவே அட்வான்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்கள் கதைக்கிறது, நீங்கள் செய்கிற விஷயங்கள், நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் எல்லாமே அவங்களுக்கு வேறு மாதிரி தான் போய் சேரும். ஸோ இந்த ஒரு ரிசல்ட்ஸை மட்டும் வச்சுட்டு அவங்களுடைய எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமாக இந்த ரிலேட்டிவ்ஸ், நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டாங்களா, ஃபெயில் ஆகிட்டாங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. எக்ஸாம் ஓகேவா, மார்க்ஸ் எவ்வளோ, அவ்வளோதான். பாஸா ஃபெயிலா, ஏன் இதெல்லாம் கேட்டு என்னங்க ஆக போகுது? அந்த பிள்ளைங்களுக்கும் தெரியாது இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு. ஸோ இதை வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டாம். அண்ட் அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இப்போ எல்லாம் போட்டு தள்ளிடுவீங்க. என் குழந்த பாஸ் பண்ணிட்டான், ஓகே, என் சித்தி மகன் பாஸ் பண்ணிட்டான், என் அக்கா பொண்ணு பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ரொம்பவே நல்ல விஷயந்தான். ஆனாலும் நீங்கள் ஒன்று யோசிங்க. கிட்டத்தட்ட 3,00,000 51,000 குழந்தைகள் தான், ரவுண்டாக 52,000 குழந்தைகள் தான் பாஸ் ஆகிருக்குன்னா மிச்சம் எல்லாமே ஃபெயில். ஸோ அதை பார்க்குற பெற்றோர்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுவாங்க, அவங்களுக்கு கவலை வரும். அந்த கவலை அந்த குழந்தையை போய் தாக்கும். ஸோ என்னத்துக்குங்க இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். எனக்கும் இதெல்லாம் நடந்திருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற குழந்தைங்கக்கிட்ட நம்ம முன்ன நடந்துக்கிற மாதிரி நடந்துக்க முடியாது. அவங்க ரொம்பவே அட்வான்ஸ். அவங்களுக்கு இப்போ தேவை உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய லவ்,
அவங்க ஒரு ஃபெயிலியரை சந்திக்கும்போது, என் அப்பா, அம்மா என்னோட எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மனநிலை, அவங்க அதுலேருந்து எவ்வளோ ரிகவர் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. ஏன்னா 1 இயரா அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் விட்டா கிளாஸ் விட்டா வீட்டில் நீங்கள் படிச்சு கொடுப்பீங்க, ஆன்லைன் கிளாஸ், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த குழந்தைக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதையும் நம்ம பெருசுப்படுத்திக்க வேணாம். அவங்களுடைய ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி நாளில் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்கு. ஏசாதீங்க. அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயத்த "ஏய் செய்யாத" அப்படின்னு சொல்கிறதுக்கும், "நீ இப்படியெல்லாம் பண்ணனா இப்படியெல்லாம் ஆவ" அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. அதுலேயும் மெயினாக பக்கத்து வீட்டு குழந்த பாஸ் ஆகிடுச்சு, முன் வீட்டில் இருக்க என்டி டப்பா பாஸ் ஆகிடுச்சு, நீ பாஸ் பண்ணலையே, உனக்காக நான் எவ்வளோலாம் பண்ணேன், இந்த கம்பேர் பண்ணி கதைக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. இதெல்லாம் இது நினைக்கவே கோவம் வருது. அதே மாதிரி பாஸ் பண்ண குழந்தைங்களோட அப்பா அம்மாவுமே இதுதான் அவங்களோட ஏதோ லாஸ்ட் எக்ஸாம் மாதிரி நடந்துக்காமல், ஓகே குட், நல்லபடியாக மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, சந்தோஷம், இதையே கண்டினியூ பண்ணணும், இதை விட இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே ரிமைண்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி நீங்கள் ரொம்பவே கதைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு லைஃபோட சீரியஸ்னஸ் தெரியாமல் போயிடும். ஓகே இதோட எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு அவங்க அந்த படிக்கிற மைண்ட் செட்டை விட்டுருவாங்க. ஃபன் பண்ணலாம் இனி அப்படிங்கிற மாதிரி தோட்டம் அவங்களுக்கு வந்துடும். ஸோ எதுவாக இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் கதைக்கிறதா இருந்தாலும், ஏசுகிறதா இருந்தாலும், பாராட்டுறதா இருந்தாலும், எதுவுமே ஒரு அளவோடு இருந்தால் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாஸ் பண்ண எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஃபெயில் ஆனவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாளில் இருந்து, இந்த நொடியிலேருந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நாம் யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான நிறைய விஷயங்களை உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ அதை தான் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு சூப்பரான காணொளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.